பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான வேதாகம பகுதி மார்க்கு 8வது அதிகாரம் 20வது வசனம். மார்க்கு 8:20வது வசனம். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை குடைநீர் எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். பிரியமானவர்கள், இதுல பாருங்களேன், நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது, நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு என்று சொன்னார். இங்கு 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகள் எத்தனை குடைநீர் எடுத்து கேட்கும் போது 7 என்றார்கள். அருமையானவர்களே, 7 என்று சொன்னால் பூரணம். இந்த மாதம் பூரண ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் வீட்டில் காண்பீர்கள். இன்றைக்கு நான் சொல்லுவது உங்கள் வீட்டின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். உங்க வீட்டில் எல்லா திசையிலும் திக்கிலும் எல்லா விஷயத்திலும் பூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். 7 கூட நிறைய எடுக்க செய்த தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக இந்த 7ஆம் மாதத்தில் எல்லா நன்மையும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பலன் ஜீவன் அறிவு புத்தி ஞானம் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நிறைவாய் தரப்போகிறார், பூரணமாய் தரப்போகிறார். அவர் குறைவுபடுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. 7 அப்பங்களை 4000 பேருக்கு என்று சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த 4000 என்று சொல்லுகிற நம்பர் உங்களில் ஒரு குடும்பத்திற்கு நிச்சயமா இது நடக்க போகுது. உங்கள் கைகள் இருக்கிற 7 ரூபாவா இருக்கலாம், 70 ரூபாய் இருக்கலாம், 70,000 இருக்கலாம், 7 லட்சமாக இருக்கலாம். அது 4000 பேருக்கு தேவனாகிய கர்த்தர் பங்கிட்டு கொடுத்தார் என்று சொன்னார். நீங்க நினைப்பீங்க, ஒருவேளை இதை வச்சு நான் எப்படி செய்ய முடியும், இது போதாதே என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனா கர்த்தர் இங்க சொல்லுகிறார், அந்த 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு கொடுத்தார் என்று சொன்னார். இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ஒரு 100 பேர் சாப்பிடனாலே எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? சோ 50,000 60,000 70,000 பணம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக வெறும் 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு போஷிச்ச அதே இயற்கைக்கப்பட்ட அற்புத அதிசயத்தை உங்க கைகள் இருக்கிற பணத்தை கொண்டு உங்கள் வீட்டில் இருக்க ஆகாரத்தை கொண்டு தேவனை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க வீட்டு மாவும் களஞ்சியத்தில் என்ன குறையாதுங்க, நிரம்பி வழிய போகுது. பெருக்கத்தை பார்க்க போறீங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க, 7 என்ற பூரண நன்மையும் சமாதானம் சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் இந்த நாளிலிருந்து பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போறாங்க. இன்றைக்கு தேதி 23, 30ஆம் தேதிக்குள் அற்புதங்களை அதிசயங்களை காப்பீங்க. 7 வகையான ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க, 7 வகையான சுகத்தை பார்ப்பீங்க, 7 வகையான நன்மையை பார்ப்பீங்க. 7 பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகி ஓடும். 7 வகையான கிருபையின் வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. 9 கனிகளை உடையவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமா வரங்கள் வல்லமைகள் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.